வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ராகி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நம்ம ராகி ஊற வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவு தான் ராகி எடுத்திருக்கேன். அது கூடயே நான் இட்லி அரிசி இருக்குல்ல, குண்டரிசி, அந்த இட்லி அரிசி 1/2 டம்ளர் போட்டுக்கிறேன். பாருங்கள், 1/2 டம்ளர் இட்லி அரிசி, அதே 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு அது கூடயே போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், 1 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். வெந்தயம் போட்டு இது நல்லா ஒரு 5-6 வாட்டி கழுவுணுங்க. ஏன்னா இது கொஞ்சம் தூசியாக இருக்கும் ராகியில். நல்லா 5-6 வாட்டி கழுவிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வைங்க. 6 மணி நேரம் ஊறினா போதும். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. திட்டமாக நம்ம இட்லிக்கு எப்படி அரைக்கணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. இது மிக்சியில் அரைச்சாலுமே போதும், கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த இட்லி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. இட்லியே பொதுவாக உடம்புக்கு ஹெல்த்தி தான். அது ராகி இட்லிங்கும் போது நல்ல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். பாருங்கள், நான் அரைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அரைச்சிட்டு நம்ம ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணுங்க. மாவை புளிக்க வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நான் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதுலேயே நான் கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக உப்பு போட்டு இல்லை மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு தண்ணி வச்சு இட்லி கொண்டாந்து தண்ணி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு ஒரு இட்லி தட்டை வச்சு அதில் கொஞ்சம் நல்லா ஆயில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எப்போவுமே ஊற்றுற மாதிரி நார்மலாக இட்லி ஊற்றிடலாம். இந்த இட்லி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையன் இட்லியே சாப்பிட மாட்டான், அவனே 4 இட்லி சாப்பிட்டான். ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்லி. நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆயில் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டை வச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம். நீங்கள் துணி போடுறதுனாலும் துணி போட்டு சுட்டுக்கலாம். நான் துணி போடலை, அதனால் இந்த மாதிரி தட்டை வச்சு தான் இட்லி ஊற்றிக்கிறேன் நான் இதுலேயே. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இட்லி. பாருங்கள், மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணுங்க மாவை. அப்போ தான் நல்லாயிருக்கும், இட்லி சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சோண்டு தண்ணி கலந்துக்கிறேன். ரொம்ப கட்டியாக ஊற்றினாலும் இட்லி கல் மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு லிமிட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் மாவு. இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நாங்கள் சாம்பாரும் தேங்காய் சட்னி 2 தான் வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த இட்லியோட டேஸ்ட்டு. நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த இட்லி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணுங்க இட்லியை. வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா அந்த ஸ்மெல்லே நல்லா தெரியும். இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஒரு இட்லி தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். இட்லி மூடியை போட்டு நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கிறேன். அதில் ஒரு பவுலில் தேங்காய் எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு இஞ்சி, ஒரு துண்டு போட்டுட்டு கொஞ்சமாக உடச்சக்கல்ல போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு அந்த இட்லிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சமாக உடச்சக்கல்ல சேர்த்துக்கலாம். இதுலேயே உடச்சக்கல்ல கம்மியாகவும் தேங்காய் அதிகம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுக்கலாங்க. இதுக்கு
நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி சாப்பிடாம இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்த்தா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நான் ஒரு தாளிப்பு போட்டுக்கிறேன் சட்னிக்கு. அதுக்காட்டி நம்ம இட்லியே வெந்துட்டு இருக்கோங்க. இட்லியை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. பாருங்கள், வெந்து நல்லா இட்லியே வெடிச்சு வந்திருக்கு. நல்லா வெந்துடுச்சு. நான் எப்போவுமே இந்த விரலை வச்சு குத்தி பார்க்குறது, கத்தி வச்சு குத்தி பார்க்கல, அந்த ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிச்சிடும் இட்லி வெந்துடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சட்னி ஒரு சாம்பார் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இட்லிக்கு. நீங்களே இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.